எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக ஈவினிங் டைம்னாலே நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு இல்லைனா சும்மாவே நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பன்னீர் வச்சு ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பன்னீர் பாப்கார்ன். ரொம்ப சூப்பராக இருக்கும், சொல்லவே வேண்டாம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச இந்த பன்னீர் ஸ்நாக்ஸ் செய்ய நான் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணியிருக்கிற சைஸை பார்த்தீங்களா? சின்னதாக இப்படி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எடுத்து சாப்பிட கரெக்டாக இருக்கும். இப்போது பன்னீரை டிப் பண்ண மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் சோள மாவு, 1/4 கப் மைதா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பூண்டு தூள், 1 டீஸ்பூன் வெங்காயத்தூள், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகுத்தூள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளேக்ஸை சும்மா கையிலேயே பொடிச்சு வச்சுக்கலாம். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் பீசஸை எடுத்து கலந்து வச்சிருக்கிற மாவில் முக்கி பொடிச்ச கார்ன்ஃப்ளேக்ஸில் கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி ரெடி பண்ண பன்னீரை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பண்ணும்போது கோட்டிங் நல்லா செட் ஆகி பன்னீரும் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் மெதுவாக ஒன்று ஒன்றா பன்னீரை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சிடலாம். இப்படியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பன்னீருக்கு ஒரு டிப் பண்ண போகிறேன். ஒரு கப்பில் 1/4 கப் மேயோனீஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1/4 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங். இட்டாலியன் சீசனிங் ஆப்ஷனல் தான். 1 சிட்டிகை உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா ஸ்பைசியான டிப் ரெடி. சூடான கிரன்ச்சியான பன்னீர் பாப்கார்னை இந்த டேஸ்டியான மேயோனீஸ் டிப் கூட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பார்த்தீங்க இல்லையா, அட்டகாசமான இந்த பன்னீர் பாப்கார்ன் அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி. நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது செஞ்ச உடனே சூடாக டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா மேயோ வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.